என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தேர்வு மிகவும் அருமையானது. உன் அப்பன் எனக்கு மிகவும் பிடித்த எண்ணைத்தான் நீயும் உனக்கு பிடித்தது என்று தேர்வு செய்திருக்கிறாய். என் குழந்தையே, இன்று உனக்கு பிடித்த இந்த எண்ணை வைத்து நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று நிச்சயமாக வெளிப்படையாக உனக்கு தெரிவிக்கப் போகின்றேன். என் தங்கமே, என் குழந்தையின் தேர்வானது மிகவும் நல்ல தேர்வாக இருக்கும்போது எதற்காக உனக்கு இத்தனை பிரச்சனைகள், இத்தனை சோதனைகள் என்று உன் அப்பனிடத்தில் உனக்கு சந்தேகம் வந்து விட்டது அல்லவா? என் பிள்ளையே, நீ தேர்வு செய்த எண்ணுக்குரிய விஷயத்தை எல்லாம் அப்படியே உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறேன். என் செல்லமே, இதை தேர்ந்தெடுத்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் சோதனைகள் என்பது அவ்வளவாக இருக்காது. இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள வேண்டிய சக்தி உனக்குள் எப்படியாவது வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ அளவுக்கு மீறி அனுபவிக்கிறாய். உன்னால் இதையெல்லாம் தாங்க முடியவில்லை என்றால் உன்னிடத்திலே தைரியம் குறைவாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளாமல் பின்வாங்கி விட்டாயோ என்றுதான் உன் அப்பன் நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் எளிதாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள்தான். எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு தீர்வானது இருக்கிறது. உன்னுடைய பிரச்சனைகளுக்கும் அது இருக்கத்தான் செய்கிறது. அது என்னவென்பதை நீ ஆராய்ந்து பார்க்காமல் இத்தனை நாட்களும் இருந்து விட்டாய். என் செல்லமே, உன் அப்பனுடைய வாக்கினை கேட்டாவது நீ விழித்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, நீ மிகவும் அருமையான குழந்தை. எல்லாருக்குமே எல்லா உதவிகளையும் மனம் உவந்து செய்யக்கூடிய எண்ணங்களை கொண்ட குழந்தை. உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை எப்பொழுதுமே மனதில் வைத்திருக்கின்றாய். தான் நன்றாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லாருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தை. அப்படி இருக்கக்கூடிய உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளையும் நீ மிக எளிதாக கடந்து வந்து விடுவாய். அதற்கான அத்தனை திறமைகளும் உன்னிடத்திலே இருக்கிறது. என் செல்லமே, தேவையில்லாமல் எதையெதையோ நினைத்துதான் நீ பயந்து இத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று உன் அப்பன் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. என் செல்லமே, இதுவரை நீ பொறுத்ததெல்லாம் போதும். இனிமேல் நீ எதையும் தாங்கிக் கொள்ள வேண்டாம். உனக்கு இந்த கருப்பன் நல்ல தீர்வினை தருவதற்காக நானே வந்து விட்டேன். நீ இதுவரை எடுக்காத முயற்சிகளை எல்லாம் இனிமேல் எடுத்துவிடு. உனக்கு எல்லாவற்றையும் தருவதற்காக இந்த கருப்பன் காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுப்பதற்காக இந்த அப்பன் இருக்கும் பொழுது நீ எதுவுமே செய்யாமல் எனக்கு எல்லாம் வேண்டும் என்று சொல்லக்கூடாது. உன்னிடத்தில் சிறிய முயற்சி இருந்தாலும் அதை பெரிய வெற்றியாக இந்த கருப்பன் மாற்றி கொடுக்கப் போகிறேன். இதுவரை உன்னிடத்தில் நீ செய்கின்ற முயற்சியிலும் செயலிலும் வெற்றி பெற்று விடுவோம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த வெற்றியானது நூலிலையில் உன்னை விட்டு விலகி சென்று விட்டதல்லவா? இனி அது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு மீண்டும் வந்து விடாது. என் தங்கமே, உன்னுடைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய மன தைரியம் இல்லாமல் இருப்பதுதான். என் தங்கமே, அந்த தைரியத்தை நான் உனக்கு இனிமேல் அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனக்கு அப்படியும் தைரியம் வரவில்லை என்றால் முதலில் இந்த கருப்பனை வணங்கிவிட்டு நீ எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பித்தால் போதும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கைதான் உனக்கு மிக பெரிய தைரியத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. அப்பன் சொல்லிவிட்டார் என்பதற்காக அப்பன் நம்மோடுதான் இருக்கிறார் என்று நீ சாதாரணமாக எண்ணி விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் காவல் தெய்வமாக நிற்கக்கூடிய கோபக்காரன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இந்த கருப்பன் முன்னால் எந்தவித தீய சக்திகளும் நின்றுவிட முடியாது. இந்த கருப்பன் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் பக்திக்கும் மட்டுமே கட்டுப்படுவானே தவிர வேறு யாராலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. எதற்கும் துணிந்து நிற்பவன் இந்த கருப்பன் சாமி என்பதை நீ மறந்து விடாதே. அப்படிப்பட்ட இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நிற்கும்போது நீ எதை கண்டும் பயப்பட தேவையில்லை.
நீ எல்லா விஷயங்களையும் தைரியத்தோடு எதிர்கொள்ள வேண்டும். உன்னை எதிர்ப்பவன் எவனானாலும் அவர்களை நீ எதிர்த்து நிற்க வேண்டும். உன்னை கண்டுதான் அவர்கள் பயப்பட வேண்டுமே தவிர அவர்களை கண்டு நீ ஒருபோதும் பயந்து ஓடக்கூடாது. அவர்கள் செய்கின்ற செயலெல்லாம் உனக்கு சில நேரங்களில் பயத்தினை கொடுத்திருக்கலாம். இனிமேலும் அவர்களை எல்லாம் எண்ணி உனக்கு பயமானது வரக்கூடாது. என் செல்லமே, இந்த கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் அல்லவா? இனி ஒருபோதும் உன்னுடைய தைரியத்தை நீ இழந்துவிட்டு நிற்காதே. நீ உச்சத்தை தொட பிறந்த குழந்தை என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய ராசி எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பன் உன்னோடு துணையாக நிற்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். அதோடு உனக்கு பிடித்த எண்ணானது உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய எண் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையின் வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உன்னுடைய விதியும் கர்ம வினைகளும் காரணமே தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை. இனி உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற திருப்பம் எல்லாம் உன்னை இதுவரை இருந்த நிலையை விட நல்ல நிலைக்கு நிச்சயமாக உயர்த்தி கொண்டு சென்றுவிடும். இதுவரை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கப் போகிறது. நீ என் அன்பு குழந்தையாக மாறிவிட்டாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, நான் உன்னோடு பயணிக்கத்தான் ஆசைப்படுகிறேன். நீ என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் எப்போதும் உன்னுடன் வரத்தான் போகின்றேன். உன்னுடைய வெற்றியில் நிச்சயமாக என்னுடைய பங்கு நிச்சயமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பன் உனக்கு துணையாக வரும்போது எந்த இடத்திலும் உனக்கு தயக்கங்களோ பயமோ துளியும் வேண்டாம். என் செல்ல குழந்தைக்கு, இதுவரை என் மேல் உனக்கு சிறிதளவு சந்தேகம் இருந்தாலும் அந்த சந்தேகம் எல்லாம் இனி உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் அந்த சந்தேகத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இந்த கருப்பன் என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தேனோ அதையெல்லாம் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் கைகளிலே ஒப்படைக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிச்சயமாக நல்லதை மட்டும்தான் நீ காணப்போகிறாய். யாரெல்லாம் உனக்கு என்னென்ன கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே நடக்கப் போகிறது. அதுவும் உன் கண்முன்னே நடக்கப் போகிறது. இந்த கருப்பன் அதனை எல்லாம் நடத்தி காட்டப் போகிறேன். என் செல்லமே, உனக்கான நேரம் கூடி வந்து விட்டது என்பதை நீ மறந்து விடாதே. இனிமேலும் நீ அழுது கொண்டு எதை நினைத்தும் கலங்கி நிற்காதே. இதுவெல்லாம் நடக்குமா, நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குமா என்ற எண்ணத்தை எல்லாம் நீ விட்டுவிடு. என் அன்பு குழந்தையே, நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் தைரியமாக முன்னேற வேண்டும். இந்த எண்ணத்தை எப்போதும் உனக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். உனக்கு வேறு எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. என் செல்லமே, எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும், எதுபோன்று உன்னுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும், உன்னுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்றுதான் நீ யோசிக்க வேண்டுமே தவிர இதற்கு முன் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டு சிந்தித்து கொண்டிருக்காதே. இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதையெல்லாம் இந்த கருப்பனை தவிர வேறு யாராலும் உனக்கு நடத்தி கொடுத்து விட முடியாது என்ற எண்ணம் உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்திலே நாள்தோறும் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, இனிமேலும் என் மேல் நீ நம்பிக்கை இல்லாமல் இந்த வாழ்க்கையினை நீ எதிர்கொள்வாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் இந்த கருப்பன் நான் பொறுப்பல்ல. எப்பொழுது என்னை முழுமையாக நம்புகிறாயோ, என் மேல் முழுமையான அன்பு வைத்து அப்பன் சொன்னபடி நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்கிறாயோ, அப்பொழுது என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்று சொன்னதையெல்லாம் சாதித்து கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ என்னை சோதித்து பார்க்க நினைத்தால் நானும் உன்னை சோதித்து பார்ப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, என் மீது நீ வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. நான் எப்படி உன் மீது நம்பிக்கை வைத்து உனக்கு எத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கின்றேனோ அதுவெல்லாம் உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்துவதற்காகத்தான். உன்னுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை நீ அடைவதற்காகத்தான்.
என் குழந்தையின் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தையும் இனி ஒவ்வொன்றாக சரி செய்து கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனது கடமை. என்னுடைய கடமையை நான் நிச்சயமாக செய்து தரத்தான் போகிறேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.